ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மேய்ப்பர்கள், மந்தைகள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? உலக பிரகாரமாக மேய்ப்பர்கள் என்றால் மந்தையை பராமரிக்கிறவர்கள், வழி நடத்துகிறவர்கள், காக்கிறவர்கள் என்று சொல்லிடுவோம். உலக பிரகாரமாக மேய்ப்பர்கள் என்றால் அர்த்தம் என்னன்னா, எஜமான்கள், அதாவது சொந்தக்காரர்கள். எதற்கு? மந்தைக்கு சொந்தக்காரர்கள் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மந்தைக்கு சொந்தக்காரரானவர் ஒரு வேலையாளை வைத்திருப்பார். அந்த வேலையாள் மந்தை என்ன பண்ணுவான்? மெய்ப்பனா இருப்பான். ஒன்று அவரே மெய்ப்பனா இருப்பார், இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வேலையாளை தன்னுடைய மந்தையை மேய்ப்பதற்கு அவர் வைத்திருப்பார். அப்போ அவர்களுக்கு பேர் என்ன? அவர்கள் மேய்ப்பார். இது உலக பிரகாரமாக. வேதாகமத்தில் மெய்ப்பன் என்கிற வார்த்தை ஞானார்த்தமாக பயன்படுத்தப்படும் போது தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த மீட்டதான தேவன் ஒருவரை குறிக்கிறது. மெய்ப்பன் என்கிற வார்த்தை ஞான அர்த்தமாக இது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் காணப்படுது. இந்த மீனிங்க்கு ஒரு வசனத்தை நான் வாசித்தரேன். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். யார? மனுஷர்களை குறித்து பேசுகிறது. ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதே உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர் தெய்வம் யார் என்பதை அறிவித்து தான் எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை சொல்லி நமக்காக ரத்தத்தை சிந்தி மீட்ட போது விசுவாசித்தவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அல்லது அவருடைய ஆத்மாவெல்லாம் மீட்கப்பட்டு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்திலே அது திருப்பப்படுகிறது. அப்ப வேதத்துல ஞானார்த்தமாக மெய்ப்பெண் என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பரலோகத்தின் தேவன் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டு ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு அவரை நோக்கி திருப்பினார் அல்லவா, அவரை குறிக்கிறது. இது ஒரு மீனிங். இன்னொன்று ஞானார்த்தமாக தேவன் தாம் மீட்டு கொண்டதான சபையை ஆவிக்குரிய விதத்திலே நடத்தும்படியாக ஏற்படுத்தின வேலைக்காரர்களை அது குறிக்கிறது. அதுக்கு என்ன அப்படின்னா, காவற்காரன், கண்காணினா அர்த்தம். கண்காணி என்று சொன்னால் மேற்பார்வை பார்க்கிறவன், சூப்பர்வைசர் என்ற அர்த்தம். ஒழுங்கா இருக்கிறாங்களா, ஒழுங்கா வேலை பண்றாங்களா அப்படின்ட்டு பார்க்குறாங்க இல்லையா. அப்போ கண்காணி என்று சொன்னால் இந்த ஜனம் சரியான பாதையில ஓடுகிறதா. இப்போ நான் ஏன் உங்களுக்கு கரெக்ட் பண்ண, ஆதி நிலை எய்குவோமே என்கிற வார்த்தையை நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்? ஏதாவது பாடிட்டு போறாங்கட்டு உட்கார்ந்துருக்கலாம்ல. ஏன்னா அதனுடைய புரிதல் உங்களுக்கு தவறாக இருக்குமானால் அல்ல, அந்த நிலைக்கு அல்ல, அதை பார்க்கலும் உன்னத நிலைக்கு உங்களை கொண்டு போக ஆண்டவர் விரும்பி இந்த பூமிக்கு வந்தார், வெளிப்பட்டார். அதுக்கு வேத வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு பின்பு அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறோம். அப்படியானால் வேற ஒரு உன்னதமான நிலையை நம்ம தள்ளிட்டு நமக்கு ஏதேன் தோட்டம் ரொம்ப பெருசா நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால் மாயையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்லவா. அப்ப கரெக்ட் பண்ண வேண்டியதான சூழ்நிலை காணப்படுகிறது. அப்ப 2 அர்த்தத்தை பார்த்தோம். ஞான அர்த்தம் 2 பார்த்தோம். 1 தேவனை குறிக்கிற வார்த்தை, 2வது அவர் ஏற்படுத்தின மனுஷனை குறிக்கிறதான வார்த்தை. அதுக்கு 2 வசனங்களை வாசிக்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:2-3. உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. ஹல்லேலூயா. எப்படி? உங்களில் உள்ள தேவனுடைய மந்தை. நம்முடைய சபை பேர் என்ன? தேவனுடைய மந்தை. அப்ப தேவனுடைய மந்தையை ஒருவேளை நான் உங்களை நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த சபைக்கு நான் சொந்தக்காரன் அல்ல. நன்றாக புரியணும். நான் ரத்தத்தை சிந்தி மீட்கல. ஆனால் தேவனுடைய மந்தை என்று நீங்கள் அழைக்கப்படுகிற அல்ல, உண்மையான தேவஜனம் எல்லாம் தேவனுடைய மந்தை என்று அழைக்கப்படுது. இந்த இடத்துல பேதுரு எழுதுகிறார், உங்களிடத்திலே உள்ளதான தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்ப தேவன் மீட்டார், அவர் தான் மேய்ப்பர். ஆனால் மீட்டதான அந்த மந்தையை மேய்க்கிறதற்கு, அந்த கூட்டத்தை மேய்க்கிறதற்கு ஆண்டவர் யாராவது ஒரு மனுஷனை பாத்தீங்கன்னா ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அவனுடைய பேரும் என்ன? அவனுடைய பேரும் மெய்ப்பன் தான், ஷெப்பர்டு. ஆனா இவன் ரத்தத்தெல்லாம் சிந்தல. இவன் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கான்? தேவன் பாத்தீங்கன்னா ரட்சித்த ஜனங்களை நடத்துவதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன். அவனுக்கு சொல்லும் போது ஒரு ஆலோசனை சொல்றாரு, ஆதாயத்திற்காக இந்த வேலையை என்ன பண்ணாத, சம்பளம் கிடைக்குது, சபையினால பணம் கிடைக்குது அப்படின்றதற்காக ஒரு மனுஷன் என்ன பண்ணக்கூடாதான், ஒரு மெய்ப்பன்
இந்த வேலையை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, எபேசியர் 4:13 அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் இல்லைன்னா புதிய ஏற்பாட்டில் தான் வாசிக்கிறேன். அப்புறம் எப்படி பிரதரன்ல ஒருத்தர் மேய்ப்பர்னு சொல்லக்கூடாது, ஒருத்தரை போதகர்னு சொல்லக்கூடாது என்று ஒரு கூட்டம் மத்தை வாசித்து விட்டு பயந்து போய் ஒரு மார்க்க பேதத்துக்கு உட்பட்டு ஒரு சபை காணப்படுகிறது. அவங்கள பார்த்தீங்கன்னா குறை சொல்லுகிறதற்காக நான் இதை பயன்படுத்தலை, உங்களுக்கு சில காரியங்களை புரிய வைக்கிறதற்காக. அப்ப ஒருவனை மேய்ப்பன் என்று அழைப்பதற்கு அவர்கள் பயப்படுகிறதற்கு காரணம் என்னன்னா, மத்தேயு 23 சரியா புரிந்து கொள்ளல. ஆனால் எபேசியர்ல சொல்லப்படுகிறது, ஆண்டவர் இவ்வண்ணமாய் ஏற்படுத்தி இருக்கிறாரா சபைக்குள்ளார மேய்ப்பராக போதகராக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நம்ம அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர். ஓகே, போதகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேய்ப்பர்கள் ஆகக்கூடும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாஸ்டர் அண்ட் போதகர் புரிஞ்சிடுச்சா? சரியா புரிஞ்சிடுச்சா? பாஸ்டர் போதகர்கள் வித்தியாசம். போதகர்கள் அப்படின்னா போதிக்கிறவர்கள், உபதேசிக்கிறவர்கள், கற்றுக் கொடுக்கிறவர்கள் என்று அர்த்தம். போதகர்கள் மேய்ப்பர்கள் ஆகக்கூடும். இப்ப நம்முடைய சபையில யாரெல்லாம் போதிக்கிறாங்க? உங்களுக்கு நான் மட்டுமா போதிக்கிறேன்? நிறைய பேர் போதிக்கிறாங்கல்ல, உபதேசிக்கிறாங்கல்ல. ஏன் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னால், வேதத்தின் அடிப்படையிலான உபதேசங்களை கற்றுக்கொண்டபடியினாலே அவர்கள் உங்கள் மத்தியில எனக்கு பதிலாக என்ன பண்றாங்க? போதிக்கிறாங்க. தவறே கிடையாது. ஒரு சபைக்குள்ள நிறைய போதகர்கள் இருக்க முடியும், ஒரு சபைக்குள்ள நிறைய மேய்ப்பர்கள் இருக்க முடியாது. சபைக்குள்ள நிறைய மேய்ப்பர்கள் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சபையை ஏன்னா இன்னொருத்தர் மேய்ப்பராக செயல்பட வேண்டும் என்றால் ஒரு கூட்டத்தை அவர் என்ன பண்ணணும்? ஷெப்பர்ட் பண்ணுகிறவராக அவர் மாற வேண்டும். உங்களுக்கு வித்தியாசம் புரிய வேணும், எல்லா வார்த்தைகளும் தெளிவாக உங்களுக்கு புரிய வேண்டும். அப்ப ஒரு சபைக்குள்ள நிறைய போதகர்கள், டீச்சர்ஸ் நிறைய காணப்படலாம். எல்லாம் ஒரே காரியங்களை குறித்து அல்லது வேதத்தின் காரியங்களை சரியாக புரிந்து போதிக்கிறவர்களாக இருக்கணும். கான்ட்ராவர்சி வரக்கூடாது. அதில் கான்ட்ராவர்சி வந்தது என்று சொன்னால் நிச்சயமாக இதெல்லாம் நடத்துகிறவர் என்ன பண்ணுவார்? கேட்பார், நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறேன்னா இல்லையா? இங்கே பிரசங்கம் உங்களுக்கு பண்ணுகிறவர்களை கூட நான் கரெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை என்ன? வேறு விதமான போதனைகளை சபைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? இங்கே உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்ட வேறு விதமான போதனைகளை சபைக்கு கொடுத்துடக்கூடாது என்பதனால நான் உங்களுடைய மனம் புண்படும் என்று சொன்னாலும் கூட சில நேரத்தில் என்ன பண்ணிடுவேன்? இங்கேயே வச்சு பேசிடுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே சொல்லப்பட்ட காரியம் ஆனபடினால இங்கே நான் என்ன பண்ணணும்? தெளிவிக்க வேண்டும். அப்போ போதகர்கள் மேய்ப்பர்களாக கூடும். ஆனால் மேய்ப்பர்கள் அத்தனை பேரும் நிச்சயமா போதகராக இருக்கும். விஷயம் புரியுதா? மேய்ப்பராக இருக்கிறவர்கள் நிச்சயமாக டீச்சர்ஸா அவர்கள் இருந்தே ஆக வேண்டும். ஆனால் போதகர்கள் எல்லாரும் மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் மேய்ப்பர்களாக ஆகக்கூடும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்தினார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுமானால், நீங்க அப்படியாக உங்களை கர்த்தர் நிர்பந்திப்பார் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கூட்டத்தை நடத்துகிறதான ஸ்பிரிச்சுவல் கைடாக, லீடர்ஸாக மாறி விடுவீர்கள். அப்ப மேய்ப்பர்கள் ஞானார்த்தமாக ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் என்று சொல்லி, ஆவிக்குரிய காரியங்களிலே நம்மை நடத்துகிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம். மந்தை என்கிற வார்த்தை ஞானார்த்தமாக எதை குறிக்கிறது சொன்னால் விசுவாசிகளை குறிக்கிறது. தொழுவம் என்கிற வார்த்தை ஞானார்த்தமாக சபையை குறிக்கிறது. நீங்க இப்படி வாசித்திருப்பீங்க, மேய்ப்பன் இல்லாததான ஆடுகள் என்கிற வாக்கியத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எப்படி நம்ம புரிந்து கொள்ளுகிறோம்? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் வேதத்தில் வாசித்திருக்கோம். சில பிரசங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க. ரெண்டு காரியம். சூப்பர்ஃபிஷியலி இட் மென்ட் நோ ஸ்பிரிச்சுவல் லீடர். மேலோட்டமாக மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று பார்த்தால் ஆவிக்குரிய வழிநடத்துதல் இல்லாத கூட்டம் என்று சொல்லி அர்த்தம். சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து விடுகிறேன். என்னாகும் 27ஆம் அதிகாரம். இன்னும் அவேர்னஸ்க்கே நம்ம போல, அடிப்படையாக மேய்ப்பன்னா என்ன, மந்தைனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பெரிய டாபிக்கு நான் அதனால் ஃபாஸ்ட்டாக நான் போகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், மந்தை என்று சொல்லும் பொழுது அதில் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற மந்தை உண்டு, நிராகரிக்கிற மந்தை உண்டு. அப்படிதானே? மந்தைனா என்ன? ஆடுகள் நிறைந்த கூட்டம். அப்படிதானே? இப்போ நீங்கள் கடைசியில் பார்க்குறீங்க, இதே வார்த்தைகள் ஆண்டவர் பயன்படுத்தி வலதுபுறத்திலே காணப்படுகிற ஆடுகளை, அதாவது மந்தையை ஏற்றுக்கொள்கிறார், இடதுபுறத்திலே காணப்படுகிற மந்தையை நிராகரிக்கிறார். அப்படிதானே? அப்போ அதுவும் மந்தை, அதுக்கும் மேய்ப்பன் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளை தான் குறிக்கிறது, இதுவும் விசுவாசிகளை குறிக்கிறது. ஆனால் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு மந்தை நிராகரிக்கப்படுகிறது, ஒரு மந்தையால ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? இப்படி நிறைய ஆழமான காரியங்கள் அதற்குள்ள அடங்கி இருக்கிறது என்றா புரிந்து கொள்ளுங்க. எல்லாம் விசுவாசிகள் சொன்னா எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, அப்படி அல்ல. நீ என்னத்தை விசுவாசிக்கிறாய்? விசுவாசினா யாரு? எப்படி இருக்கணும்?
என்ன காரியத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்றது தெரியாதபடிக்கு நான் விசுவாசி தான், நான் தேவனுடைய பிள்ளை தான் என்று சொல்லுகிறதுல அர்த்தம் இல்லை. சரி, சூப்பர்ஃபிஷியலி மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று சொன்னால் ஆவிக்குரிய வழிநடத்துதல் இல்லாத தலைவன் இல்லாத ஒரு கூட்டம்னு எடுத்துக்கோங்களேன். என்னாகும் 27ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும் வாசிக்கலாம். அப்போது மோசே யாரு? மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மேய்ப்பன். அவன் என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படியாய், அவர்களை காக்கும்படியாய், பராமரிக்கும்படியாய், அவர்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்படியாய் அழைக்கப்பட்ட. அவர்கள் வழி விலகும் போது அவர்களை கரெக்ட் பண்ணணும். பார்த்துட்டு பரவாயில்லாம் சொல்ல முடியாது. அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படி மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்ற. கடைசி நாட்கள் மோசே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போக போகிறான். மோசேக்கு என்னதான் இப்போ விருப்பம்? நான் போயிடுவேன், வயசாயிடுச்சு, ஆண்டவரை எடுத்துக்கொள்ள போகிறார். ஆனால் இந்த மந்தையை மேய்க்கிறதுக்கு ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வாஞ்சை காணப்படுது அந்த மனுஷனுக்கு. நான் தெரிந்து கொள்கிறது அல்ல. எத்தனையோ பேர் காணப்படுறாங்க, நான் தெரிந்து கொள்கிறது அல்ல, ஆனால் என் தேவன் ஒரு புருஷனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி மோசே என்ன பண்றான்? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறான். ஆஃப்கோர்ஸ் ஆண்டவர் யோசுவா ஏற்படுத்துறான்னு அறிந்திருப்பீங்க. அப்ப இந்த மெய்ப்பெண் என்பதற்கும் சபை என்பதற்குமான அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். எரேமியா 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாங்க, என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகளை மேய்க்கிறதற்காக ஏற்படுத்தப்பட்டதானவர்கள். ஆனால் அவர்களோ என்ன பண்றாங்களாம், தேவனுடைய ஆடுகளை அவர்கள் சிதற பண்ணி பர்வதங்களிலே அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள். என்னன்னா அந்த ஆடுகள் போகிறது, தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். அந்த ஆடுகளும் மறந்து விட்டது, அந்த தொழுவத்தை காவல் செய்ய வேண்டியதான காவல்காரன் அவனும் மறந்து விட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு இதை நிறைய இடத்துல நீங்க பார்ப்பீங்க. என்ன அப்படின்னா, தங்களுடைய தொழுவம் விட்டு இன்னொரு தொழுவத்துக்கு ஓடுகிறதானவர்களை பார்ப்பீங்க. அதே மாதிரி தங்களுடைய தொழுவத்தை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழுவத்தை மறந்துவிட்டு இன்னொரு தொழுவத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் சொல்லித்தரேன், அதை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லப்படுகளை நீங்க பார்ப்பீங்க. இதெல்லாம் ஆண்டவர் எரேமியாவின் காலத்திலேயே இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து இந்த போதனையை என்ன பண்ணாரு? ஆண்டவர் கொடுத்தார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய 2வது பகுதியில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். எப்படி மாறி இருக்கிறது காலம் அந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னா, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ மடங்கு ஒஸ்டா மாறி இருக்கும். அப்ப கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கு சொல்றாராம், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். மேய்ப்பனை எதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்காரு? மந்தையை மேய்க்கிறதுக்கு தானே ஆண்டவர் மேய்ப்பனை ஏற்படுத்தியிருக்காரு. அவன் என்ன பண்ணியிருக்கான்? தனக்கே பார்த்தீங்கன்னா ஆதாயம் உண்டாகும்படியாக அவன் நடந்து கொள்ளுகிறான். அப்படி நம்ம காணப்படுவானே. நீங்களாம் ஒரு காலத்தில் நீங்களாம் மேய்ப்பர்களாக ஆகக்கூடும். எத்தனை பேர் மேய்ப்பராக போறீங்களா எனக்கு தெரியாது. உங்களை ஆண்டவர் வழியாய் அழைத்து கொண்டு போனார் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் பிரயோஜனமா இருக்கும். உங்களை நீங்களே மேய்த்துக் கொள்வதற்காக அல்ல. நீங்க வேதத்தில் வாசிக்கிறீங்களே, தீர்க்க தரிசன வரத்தை குறித்து ஒரு காரியத்தை பார்ப்பீங்க. என்ன? தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? தீர்க்க தரிசனம் சொல்றவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவங்க தங்களுக்கே தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிறாங்களா? தீர்க்க தரிசன வரத்தை உடையவன், நீங்க தீர்க்க தரிசனம் சொன்னா அது சபைக்கு பிரயோஜனம் உண்டாக அவன் சொல்லுகிறான். அப்படித்தான வேதத்துல வாசிக்கிறீங்க. மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக, நமக்கு பிரயோஜனம் உண்டாக அல்ல. அப்ப மேய்ப்பன் தன்னை மேய்த்துக் கொள்வதற்காக அல்ல, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தான மந்தையை மேய்க்கும்படியாக அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இவர்களை நிறுத்தி குற்றப்படுத்தி கடிந்து கொள்ளுகிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களையே மேய்த்துக் கொள்ளுகிறீர்கள், ஆனால் மந்தையை அல்லவா நீங்கள் மேய்க்க வேண்டும், அதற்காக அல்லவா அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து பேசுகிற வார்த்தை. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 7-8 எப்படி வாசிக்கிறோம். மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்,
மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாக்கி, அதாவது மேய்ப்பன் இல்லாத கூட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆடுகள் வந்து சூறையாக்கி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாகி போயின. ஒரு ப்ராப்பரான ஸ்பிரிச்சுவல் கைடு இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த ஆடுகள் சூறையாகும்னா நீங்க புரிந்து கொள்ளுங்க, அந்த ஆத்மாவை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். திரும்பவும் சொல்றார், தங்களுடைய ஆதாயத்துக்காக, தங்களுடைய பெருமைக்காக அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் ஒழிய என்னுடைய மந்தையை மேய்க்கிறதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு. இது வந்து சூப்பர்ஃபிஷியல் மீனிங். அடுத்து ஸ்பிரிச்சுவலா இட் மென்ட் என்ன வார்த்தை? மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது மெய்ப்பெண் இல்லாத கூட்டம் அப்படின்றதுனுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்னன்னா, நோ காட் ஃபார் தெம் என்று அர்த்தம். ஏன்னா மெய்ப்பெண்ணுக்கு ஞானார்த்தமாக 2 காரியம் பார்த்தோம்ல. ஒன்று, தன்னுடைய சுய ரத்தத்தினாலே அவர் சம்பாதித்ததான ஒரு கூட்டம், அதற்கு மெய்ப்பர் அவர். ஆனா ஒரு மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி இருந்தாருன்னா அதற்கு என்ன அர்த்தம்னா, அந்த கூட்டத்தை நடத்துகிறதற்கு ஒரு மனுஷனை ஏற்படுத்துகிறார். அவன் ஜீவனை கொடுக்கிறவனெல்லாம் கிடையாது இல்லையா, அவன் ஒரு வேலைக்காரன், காவல்காரன் என்று அர்த்தம். ஸோ ஸ்பிரிச்சுவலி என்ன அர்த்தம்? மார்க் எழுதின சுவிசேஷம் 34ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் 34, மார்க் 6:34. இயேசு கரையில் நின்று அநேக ஜனங்களை கண்டு அவர்களை மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால், அவர்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இப்போ இஸ்ரவேலில் வந்து மெய்ப்பர்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக வெளிப்பட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா உபதேசிக்கிறார், போதிக்கிறார் அல்லவா? இஸ்ரவேலுக்குள்ளே மெய்ப்பர்கள் இல்லையா? இப்போதான் நம்ம வந்து ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை வாசிச்சோம் இல்லையா, 23ஆம் அதிகாரம் மத்தேயில, ரபி ரபி என்று தாங்கள் அழைக்கப்பட விரும்புகிறார்கள் அப்படிலாம் பார்த்தோம். நான் ஜெபம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, போதிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, தங்களை மெய்ப்பராக காட்டிக்கொள்வதற்கு நிறைய பேர் காணப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் என்று சொல்லி. அப்படியானால் என்ன அர்த்தம்? இவர்களெல்லாம் தங்களையே மேய்த்து கொள்ளுகிறார்களே ஒழிய அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மந்தையை மேய்க்கிறவர்களா இல்லை. அப்போ ஆண்டவர் அந்த கூட்டத்தை பார்த்து மனதுருகி மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல இருக்காங்க, தெய்வமற்றவர்களா இருக்கிறாங்க என்று சொல்லி அர்த்தம். வேதம் உண்டு, ஆணைகள் உண்டு, வாக்குத்தத்தங்கள் உண்டு, தேவாராதனைகள் உண்டு, ஆனால் தெய்வம் யார் என்று அறியாத ஒரு நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க காணப்படுகிறதான காலகட்டம் அது. இன்னைக்கும் நிறைய பேர் அப்படிதான் அவர்களிலே காணப்படுகிறார்கள். அப்ப ஆண்டவர் வந்து மனதுருகி என்ன பண்றாரு, அநேக காரியங்களை குறித்து அவர்களுக்கு என்ன பண்ணாரு, உபதேசிக்க தொடங்கினார். அப்ப மேய்ப்பனுடைய வேலை என்ன? உபதேசிக்கணும். அதனால தான் சொன்னேன் நான், போதகர்கள் மேய்ப்பர்கள் ஆக கூடும், சரியா, ஆண்டவர் அழைத்தார் என்று சொன்னார். ஆனால் மேய்ப்பனாக ஒருவன் அழைக்கப்பட்டிருந்தான் என்றால் அவனுக்கு நிச்சயமாக என்ன தெரியணும்? போதிக்கிறது ஒரு பகுதியாக அவனுக்கு இருக்க வேண்டும், உபதேசிக்கிறது ஒரு பகுதியாக அவனுக்கு காணப்பட வேண்டும். வேற வழியே கிடையாது. இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? இன்னொரு டீச்சரை கூப்பிடுவான், இன்னொரு போதகரை வெளியிலிருந்து கூப்பிட்டு தான் என்ன பண்ணணும், அவன் போதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். சரி, ஓகே. மேய்ப்பன் என்கிறதான பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு சொல்லப்படும் போது, தேவனுக்கும் சொல்லப்படுது, மனுஷனுக்கும் சொல்லப்படுது என்று பார்த்தோம். அப்ப மேய்ப்பன் என்கிற பெயர் தேவனுக்கு சொல்லப்படும் போது மந்தையின் சொந்தக்காரர் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. வசனத்தை வாசிக்கிற சில வசனங்களை, யோவான் 10ஆம் அதிகாரம் 11-12, யோவான் 10:11-12. ஜான், நானே நல்ல மேய்ப்பன். இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்த மல்லாததுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? தேவன் வந்து மேய்ப்பன் என்கிற வார்த்தை தேவனுக்கு பயன்படுத்தப்படும் பொழுது அதனுடைய மீனிங் என்னன்னா, மந்தையினுடைய சொந்தக்காரர் என்கிற அர்த்தத்திலே அது பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு ஆண்டவர் விளக்குறாரு, யார் தான் மேய்ப்பன், யார் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேய்ப்பன் அப்படின்னா, அவன் வந்து ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவனா இருக்கணும். அப்படி ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறதான ஒரு மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்திலே காணப்படுகிற 1,00,000 பேர் கொண்டதான சபையை நடத்துகிறதான ஊழியனாய் காணப்பட்ட அந்த உலகத்துல மேய்ப்பன் சொல்லப்படுகிற மனுஷன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை
கொடுக்கவும் மாட்டான். அப்படியே ரொம்ப நேசித்து கொடுத்தாலும் அதனால ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அந்த ஆத்துமாக்களை மீட்கிறதற்காக ஜீவனை கொடுக்கிற காரியம். அப்ப மேய்ப்பன் என்கிற வார்த்தை தேவனுக்கு சொல்லப்படும் போது அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் மந்தையின் சொந்தக்காரர் என்று சொல்லி அர்த்தம். விலைக்கிரயமாக தம்முடைய ரத்தத்தை சிந்தி அதை மீட்டார் என்று அர்த்தம். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நாயகர் என்கிற மணவாளன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் அல்லவா? உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன்னை உண்டாக்கின அந்த பரலோக பிதாவே உன்னுடைய நாயகர் வாசிக்கிறோம். நாயகர்னா என்ன அர்த்தம்? ஆத்தும நாயகர், ஆத்தும நேசர் சொல்றோம்ல, என்ன அர்த்தம்? இல்ல மீனிங் என்ன? மணவாளன் ஓகே, என்ன மீனிங், என்ன அர்த்தத்துல அந்த மணவாளன் நாயகன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? உலக பிரகாரமாக அந்த ஸ்திரீக்கு சொந்தமானவர், உரிமையானவர் அப்படின்னு அர்த்தம். அதனால தானே வீட்டுக்காரி, சொந்தக்காரி, என் மனைவி அப்படி சொல்றோம். மனைவி பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவன், என் வீட்டுக்காரர் அப்படி சொல்றோம். அப்படி அர்த்தம் என்ன? சொந்தக்காரர் அப்படின்னு அர்த்தம் உலக பிரகாரமாக. ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன அர்த்தம்? அந்த ஆத்துமாவை மீட்டவர், வாங்கினவர், விலைக்கிரயமாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டவர். அந்த ஆத்துமா வேறொருவருக்கு உரியதல்ல. அதனால நாயகர் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய நாயகர் என்ற அர்த்தம் என்னன்னா, என்னுடைய ஆத்துமா அவர் ஒருவருக்கே சொந்தமானது, அவர் ஒருவரே என்னுடைய தெய்வமாய் காணப்படுகிறார் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப நமக்காக பாத்தீங்கன்னா ரத்தத்தை சிந்தி மீட்டதான அவர் நல்ல மேய்ப்பன். அதனால்தான் பாத்தீங்கன்னா தேவனுக்கு அதை சொல்லப்படும் போது நம்மளை மீட்ட ஒருவருக்கே உரியதான டைட்டில் அது. அடுத்ததாக பாருங்க, மார்க் 14:27 வாசிக்கிறோம். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர்கள் அடைவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இது சகரியா 13:7 தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. அதை பார்த்தீங்கன்னா கர்த்தர் கோட் பண்ணி இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்காக ஜீவனை அவர் கொடுப்பார் என்று சொல்லி அர்த்தம். தன்னுடைய ஜனங்களுக்காக இந்த பூமியிலே ரத்தம் சிந்துவார் என்று சொல்லி அர்த்தம். அது எதற்காக? மந்தைக்காக, அவருடைய மந்தைக்காக ரத்தம் சிந்துவார். சரி, அடுத்ததாக அப்போஸ்தலர் 20:28 இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20:28 அப்போஸ்தலர்ஸ், உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று வாசிக்கிறோம். நீங்க தேவன் என்று சொன்னால் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பீங்க? தேவன், கேன் யூ டிஃபைன் காட்? தேவன் யார், பிதா யார் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பீங்க? அப்படிதான் ஆரம்பிப்பீங்க. ஏன்னா யோவான்ல இப்படிதான் வாசிப்பீங்க 4ஆம் அதிகாரத்துல. பிதா யார், தேவன் யார் அப்படின்னா, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிதா இப்படியாக தம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் தானே? அப்ப தேவன் ஆவியாய் இருக்கிறார், நம்மை உண்டாக்கின பிதா ஆவியாய் இருக்கிறார். அவர் ரத்தம் சிந்த வேண்டுமானால் இந்த பூமியில எப்படி வரணும்? ஒரு சரீரத்துல அவர் வெளிப்பட வேண்டும். அந்த சரீரத்தை நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் என்ன பண்ணணும்? அடிக்க ஒப்பு கொடுக்கணும். அதுதான் அப்போஸ்தலர் எழுதப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால, இன்னொருவருடைய ரத்தத்தினால் அல்ல, வேறொருவரை அனுப்பி அவருடைய ரத்தத்தினால் அல்ல, தேவன் என்கிறவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை தான் தேவனுடைய சபை. அல்லது அவர் வரும்போது வலது பக்கத்திலே நிற்கிறதான ஒரு கூட்டத்தை அது குறிக்கிறது. அதை மேய்க்கிறதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அல்லவா, கண்காணிகளாக வைத்திருக்கிறவர்கள், ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, மேய்ப்பன் என்கிற வார்த்தை தேவ ஊழியர்களை குறித்து சொல்லப்படும் போது எப்படி பார்த்தோம் முன்னாடி? தேவன் என்கிற வார்த்தை, தேவன் என்கிற மந்தை என்கிற வார்த்தை தேவனுடைய மந்தையின் மேய்ப்பன் அல்லது மேய்ப்பன் என்கிற வார்த்தை தேவனுக்கு சொல்லப்படும் போது அது எதை குறிக்குதுன்னா, அந்த மந்தையின் சொந்தக்காரர் அப்படின்ட்டு அர்த்தத்தை சொல்லப்படுது. அதே மேய்ப்பன் என்கிற வார்த்தை, சேம் மேய்ப்பன் என்கிற வார்த்தை ஷெப்பர்ட் அல்லது பாஸ்டர் என்கிற வார்த்தை இந்த பூமியில ஒரு தேவ மனுஷனுக்கு, ஊழியனுக்கு சொல்லப்படும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மந்தையின் சொந்தக்காரராகிய தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு வேலையாள் என்கிற அர்த்தத்தில் அது சொல்லப்படுகிறது. 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா 2:8
அவர்களுடைய வேலை, அவர்கள்ட்ட என்னதான் ஆண்டவர் எதிர்பார்த்தார்னா ரத்தம் சிந்தவருக்கு கிடையாது. என்ன எதிர்பார்த்தார்னா, கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். இப்படி ஆண்டவர் சொல்றார். என்ன அப்படின்னா, அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் மேய்ப்பர்களிடத்துல அல்லது போதிக்கிறவர்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் சொன்ன, கர்த்தர் எங்கே என்று சொல்லணுமா? கர்த்தர் எங்கே என்ன சொல்றது? கர்த்தர் எங்கே என்று சொல்றா, கர்த்தர் யாருன்னு சொல்றது, உங்களை ரட்சிக்கிற தெய்வம் யாருன்னு சொல்லுகிறது. கர்த்தர் எங்கே என்று சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து, வேதத்தை போதிக்கிறவர்களுக்கு அவர் யாருன்னு தெரியலன்னா எப்படி சொல்லுவாங்க? சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் அது சொல்றாரு. கர்த்தர் எங்கே என்று சொல்லாமல் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று மந்தைக்கு கற்றுக் கொடுக்காதபடிக்கு ஒரு மேய்ப்பன் காணப்படுவான்னு சொன்னால் ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொல்றாரு? எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்தது என்ன எதிர்பார்க்கிறார்? எரேமியா 3:15, நீங்கள் சபைகளை வரும் நாட்களில் நடத்துவீர்கள் என்றால் என்ன சொல்லணும்? சபைக்கு மந்தைக்கு உங்க தெய்வம் யாருன்னு சொல்லி கொடுக்கணும். இல்லை என்று சொன்னால் துரோகம் பண்றோம்னு அர்த்தம். வேதத்தை போதிக்கிறவர்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும். சரி, எரேமியா 3:15, ஜெரமையா 3:15, உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாங்க, மேய்ப்பனிடத்துல அடுத்து அவர் என்ன எதிர்பார்க்கிறாதான், அதாவது ஹியூமன் ஷெப்பர்டுகிட்ட அறிவோடும் புத்தியோடும் அவர்கள் சபையை மேய்க்க வேண்டும் அப்படின்ற காரியத்தை எதிர்பார்க்க. அப்ப என்னதான் எதிர்பார்க்கப்படுகிறது? மேய்ப்பர்கள் போதிக்கிறவர்களா இருக்கணும், ஆண்டவரை அறிவிக்கிறவர்களா இருக்கணும், அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் அவர்கள் மந்தையை மேய்க்கிறவர்களா. அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கிறனா என்ன? இப்ப சில காரியங்கள்ல தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அவேர்னஸ் வச்சிருக்க ரீசன் என்ன? சில காரியங்கள்ல தெளிவில்லை, சில வார்த்தைகள்ல தெளிவில்லை, அந்த வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய விளக்கத்தை கொடுக்கும்போது என்ன உண்டாகுது? அந்த இடத்துல தெளிவு உண்டாகுது, அறிவு பிறக்குது இல்லையா? அப்ப வேதத்தை படித்து அதை கற்றுக் கொடுக்கிற, வியாக்கியானம் பண்ணுகிறதான ஒரு போதகனாக இருந்தாலும், போதகர்கள் சபைக்குள்ள நிறைய போதகர்கள் காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய சபையை எடுத்துக்கோங்க, உள்ளுக்குள்ளார நிறைய போதகர்கள் உங்களுக்கு உண்டு, ஆனா மெய்ப்பன் என்று ஒருவன் உண்டு. அப்ப போதகர்களாய் இருந்தாலும் மெய்ப்பனாய் இருந்தாலும் போதிக்கும் பொழுது என்ன பண்ணணும்? அறிவு கொடுக்கிறதாக, கற்றுக் கொடுக்கிறதாக, சொல்லிக் கொடுக்கிறதாக, தெளிவிக்கிறதாக அது காணப்பட வேண்டும். ஸோ இஃப் திஸ் இஸ் த கேஸ், வாட் இஸ் த அவேர்னஸ் டு த ஷெப்பர்ட்ஸ் அண்ட் ஃப்ளாக்? காரியம் இப்படியாய் இருக்கிறபடினாலே அவர் கேட்டதான அந்த கேள்விக்கு நம்ம வருவோம். சபையின் மெய்ப்பனாக ஒரு ஊழியன் ஒருவன் தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தால் ஆடுகளை அறியாத வேறொரு மேய்ப்பன், ஆடுகளை அறியாத வேறொரு மேய்ப்பன் அல்லது ஆடுகள் அறியாத வேறொரு மேய்ப்பனின் போதனைக்கு உட்படுத்துவது ஆபத்தானது. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆடுகள் அல்லது சபை அல்லது மந்த அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஆண்டவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்காங்க அப்படின்ட்டு மனதுரி என்ன பண்ணாரு? போதனை கொடுத்தாரு. அதுக்கு என்ன, ஏன் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள்னா ஸ்பிரிச்சுவலி ஒரு கைடன்ஸ் இல்லாம, வழி இல்லாம தேவனற்றோர்களை போல காணப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் உபதேசிக்க ஆரம்பித்தார். ஏனென்று சொன்னால் தேவன் யாரு, அவருடைய போதனை என்ன, உன்னிடத்துல அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? அவர் போதகராக செயல்படுறாரு அப்படின்னா அதை கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? அதை செய்தார். அதே போல ஒருவன் பாத்தீங்கன்னா ஒரு மந்தையினுடைய ஒரு கூட்டத்தினுடைய ஒரு மெய்ப்பனாக, ஸ்பிரிச்சுவல் லீடராக அவன் தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தா அந்த மந்தை, அந்த கூட்டத்தை ஆடுகளை அறியாத, அந்த ஜனத்தை அறியாத வேறொரு மேய்ப்பன், அவன் நல்ல மேய்ப்பன் கெட்ட மேய்ப்பன் அப்படின்லாம் பார்க்க வேண்டியதில்லை, வேறொரு மேய்ப்பனுக்கோ அல்லது ஆடுகள் அறியாத, ஆடுகளை அறியாத அல்லது ஆடுகள் அறியாத. ஏன் இந்த வார்த்தையை நான் அப்படி பயன்படுத்துறேன்? ஆண்டவர் சொல்லும்போது என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அவர் பேசினா அவருடைய ஆடுகளுக்கு தெரியுமா, புரியுமா, பின்னாடி வருமா, யாரு என்னுடைய மேய்ப்பன் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு வருமா.
ஆனபடினால அந்த வார்த்தையை மெய்ப்பன் அறியாத அல்லது மெய்ப்பனை அறியாததான வந்து வேறொரு மெய்ப்பனுக்கு என்ன பண்ணக்கூடாது, அவருடைய போதனைக்கு உட்படுத்தக்கூடாது. அது வந்து வேதத்துக்கு ஆபத்து மட்டும் கிடையாது, வேதத்துக்கு புறம்பானது. ஆனால் இன்று இப்படிப்பட்ட காரியங்களை சபைகளில் அதிகம் காண முடிகிறதே. இதற்கு காரணம் என்ன கேள்விக்கு நான் வந்துட்டேன். ஏன் வந்து ஒரு 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 சபையை மேய்க்கிறதான அந்த பாஸ்டர் இன்னொரு சபையில் இருக்கிறதான ஒருவரை கூட்டு தன்னுடைய சபையில் தன்னுடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க அவர் சொல்லுகிறார். அல்ல என்று சொன்னால், இப்போ போகிறத விட வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறது ரொம்ப ஆபத்து. இப்போ என்னென்னா, ஒருத்தர் வந்து இன்னொரு சபைக்கு போயிட்டு எங்கள் சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ணுங்கன்னு கூப்பிடுறாங்கல்ல, அந்த கூப்பிடுறது தான் ரொம்ப மோசம். ஆனால் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை அழைச்சிட்டாங்கன்னு அங்கே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட பெரிய தப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இவர் வந்து நல்ல போதகராக இருந்தால், சத்தியத்தை அறிந்தவராருன்னா அங்கே போய் வந்து சில விதைகளை விதைத்துட்டு வருகிறதற்கு அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இன்வைட் பண்ணுகிறோம்ல, இன்வைட் பண்ணுகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன் அப்படின்னா, உன்னுடைய மந்தை, உன்னுடைய ஜனம், உனக்கு கொடுக்கப்படுதான ஜனத்தினுடைய தேவை உனக்கு தெரியல, அவர்களுக்கு ஏற்றதான ஆகாரத்தை உன்னால கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா நீ எங்க போவ? வெளியில போவல, வெளியில அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு வர இல்லையா? அதனால சொன்னா அது வேதத்துக்கு புறமா. என்ன காரணம்? இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்று ஃப்ரம் த ஷெப்பர்ட் சைடு, அதாவது அந்த மெய்ப்பனுடைய பக்கத்துல இருந்து, இன்னொன்று வந்து விசுவாசிகள் அதாவது மந்தையின் பக்கத்துல இருந்து பார்க்கலாம். ஒன்று வந்து மெய்ப்பனுடைய பக்கத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும் வாசிக்கும் போது, shepherd, these kind of shepherds are unable to feed their own sheep entrusted to their hands. அவர்களிடத்துல தானே ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது they are unable to feed அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? இப்போ சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்றது இல்லையா? அது மாதிரிதான் 1 தீமோத்தேயு 3:1 கண்காணிப்பை விரும்புகிறவன், அதாவது மெய்ப்பனுடைய ஊழியத்தை விரும்புகிறவன் என்று சொல்லி அர்த்தம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், தப்பல்ல, இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்கவன். நிறைய காரியங்களை சொல்றாரு. அப்கோர்ஸ் எதையுமே நீங்க தள்ள முடியாது. அவன் வந்து இந்த உலகத்தால குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும், ஒரே மனைவியை உடைய புருஷனா இருக்கணும். ஒரு மனைவியை வச்சு வாழ தெரியல அப்படின்னு சொன்னா எத்தனை மனைவி வைத்து வாழ்ந்தாலும் அவன் உருப்பட போறது கிடையாது. நீங்க சாலமோனை நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, பெரிய மனுஷனா தெரியும் உலக பார்வையில. ஆனா ஒரு மனைவியை வைத்து வாழ தெரியல, ஒரு மனைவியோடு கூட சாட்டிஸ்ஃபைடா இருக்க தெரியாத ஒரு மனுஷன் 1000 மனைவியை பெற்றாலும் கூட அவன் எழுதுகிறான், 1000 ஸ்திரீகளுக்குள்ளே ஒரு புருஷனே காணல, தேட முடியாது, அவன் எங்க இருக்கானே தெரியாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் விரும்புகிற மனைவி அவனால் கண்டடையவும் முடியாது. சரி, எனிகோ அவனுடைய காரியத்தை விடுவோம். ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும். தெளிந்த புத்தி உள்ளவனா என்ன அர்த்தம்? தெளிந்த புத்தி உள்ளவனா, இப்ப அவேர்னஸ் செஷன்ல பார்த்துட்டு வரோம்ல, ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் ஒவ்வொரு வசனத்தை குறித்தும் ஒரு அவேர்னஸ் காணப்பட வேண்டும். அவனுக்கே அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னா தன்னுடைய மந்தைக்கு அவனால் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அது மாத்திரமல்ல, யோக்கியம் உள்ளவனா இருக்கணும், அந்நியரை உபசரிக்கிறவனா இருக்கணும். அதுல வந்து ஒரு கடைசி வார்த்தை காணப்படுது, என்னன்னா போதக சமர்த்தனாய். மெய்ப்பன் தான், ஆனா அவன் போதக சமர்த்தனாய் இருக்கணும். எப்படி, என்ன அர்த்தம் தெரியுமா? he must be able to teach. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா he must be able to teach அப்படின்னா அவன் போதிக்க வல்லமை உடையவனாய் அவன் என்ன பண்ணணும்? காணப்பட வேண்டும். அப்ப நீங்க மேய்ப்பர்களுடைய பக்கத்துல இருந்து எதற்காக இவர்கள் they are inviting other ministers into their flock to teach them அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு போதிக்க தெரியல ஆனபடினாலே. இரண்டாவது, இந்த மந்தையினுடைய பக்கத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா some sheep are longing for varieties in their food or looking for new types of food. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜஸ்ட் இயற்கையான ஒரு காரியம் தான். இயற்கைன்னா என்ன அர்த்தம்? நேச்சுரல்னா விழுந்து போன நம்முடைய அந்த ஸ்பாவத்திலேயே ஊறி இருக்கிற காரியம் என்னன்னா புதுமையை, நவமான காரியங்களை, கொஞ்சம் வித்தியாசமான காரியங்களை விரும்புகிறது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இட்ஸ் பில்ட் இன் அப்படின்னு சொல்லலாம். விழுந்து போன ஸ்பாவத்தில் நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களா இல்லையா? ஒரே வெரைட்டியாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறது எப்படி இருக்கும், அல்லது கொஞ்சம் வேறு விதமாக நேச்சுரல் இல்லையா? ஒரே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? குப்பூஸே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, கப்ஸாவே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சரி, பிரியாணி தான் வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, எப்படி இருக்கும்?
ஒரு சேஞ்ச் வந்து நம்ம விரும்புகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கை. அப்போ இதே மாதிரி தான் ஆவிக்குரிய காரியங்களிலும் ஒரே மாதிரியான பிரசங்கம், ஒரே மாதிரியான காரியங்கள், ஆனால் கொஞ்சம் கதை அடிக்கிற மாதிரி, ஜோக் அடிக்கிற மாதிரி, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ணுகிற மாதிரியாய் காணப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, அதற்கு ஏங்குகிறது மாத்திரமல்ல, ஈஸியாக அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது வந்து மந்தையின் பக்கத்தில் இருக்கிறதான காரியம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப குவைட் நேச்சுரல், கார்னல் இன் நேச்சர் ஆக்சுவலாக. சரி பாருங்க, சில வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னாகும் 11:6. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. யார் சொல்றா? எகிப்து தேசத்துல இருந்து ஒரு பெரும் கூட்டத்தை ஆண்டவர் உடன்படிக்கையின்படி அழைத்து கொண்டு வந்தார் அல்லவா, அவருடைய பிள்ளைங்க. அவர்களை குறித்து சொல்லுகிற ஒரு சாட்சி இது. நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார். இப்போ நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்க பக்கத்துலேருந்து இதை பார்க்கணும், தேவனுடைய பக்கத்துலேருந்து பார்க்கணும். இதே வந்து வெளியில் இருக்க மற்ற ஜனங்களுடைய பக்கத்துலேருந்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய உள்ளம் இந்த மன்னாவினால் வாடி போகிறதாம். மன்னானா என்ன அர்த்தம்? மன்னாக்கு 2 மீனிங் உண்டு. ஒன்று, அது தேவனுடைய சரீரத்தை குறிக்கிறது. இன்னொன்று, அவருடைய வார்த்தையை குறிக்கிறது. இதை நீங்கள் வெளியில் இருக்க ஜனங்கள் பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஜனங்கள் வெளியில் இருந்திருப்பாங்க? இவர்களே ஒரு சில லட்சம் பேர். உலகத்தில் வந்து எத்தனையோ கோடி இருந்திருப்பாங்கல்ல. அப்போ அத்தனை கோடி ஜனங்கள், அவர்களும் வேற மந்த, அத்தனை கோடி ஜனங்கள் விரும்பினாலும் ஏங்கினாலும் கிடைக்காத ஒன்று தான் என்ன? அந்த மன்னா. ஆனால் உள்ளுக்குள்ள இவர்களுக்கு இந்த மன்னாவை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் இவருடைய உள்ள என்ன ஆகுது? யாருக்கும் கிடைக்காதான் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட அற்புதமான ஆகாரம் அவர்களுக்கு கிடைத்த போது அது முதல்ல நல்லா இருந்தது, இனிப்பா இருந்தது. நாட்கள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா உள்ளம் சோர்ந்து போய் நமக்கு கண்களுக்கு முன்பாக வேற ஒன்றும் இல்லையே. எங்க இருந்து வந்துச்சு இந்த தாட்டு? இயற்கையா, அவர் ஃபாலன் நேச்சர்ல உள்ளே காணப்படுகிறது ஒன்று. என்ன அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதான காரியம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஜாஷுவா 5:12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அவர்கள் இப்போ கானான் தேசத்துக்குள்ளே போயிட்டாங்க, வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரித்து விட்டார்கள். அந்த தேசத்தினுடைய தானியத்தில் அவர்கள் புசித்தார்கள். மறுநாளிலே வெரைட்டி ஃபுட் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். என்ன புரிஞ்சிட்டீங்க? until we enter heaven, கர்த்தருடைய வருகை மட்டுமாக நமக்கு வந்து என்னதான் கொடுக்கப்பட்டிருக்கு? வெரைட்டியை தேடாத. அது வந்து பார்த்தீங்கன்னா சரீரத்தை போஷிக்கிறதற்கு ஓகே. ஆனால் உன்னுடைய இந்த நேச்சரை ஆவிக்குரிய பக்கமாக நீ திருப்பி எனக்கு இன்னும் கொஞ்சம் வெரைட்டி வேணும், எனக்கு இது நல்லா இல்லை அப்படின்னு தேடுவாய் என்று சொன்னார். அப்படி தேடுகிற எண்ணம் தான் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால் வேற தொழுவத்தை தேட சொல்லுகிறது. வேற தொழுவத்தை மேய்க்கிறதான இன்னொரு மேய்ப்பனை, இந்த தொழுவத்தில் காணப்படுகிறதான அந்த மேய்ப்பன் உள்ளவா, நீ வெரைட்டியா பேசுவ, நீ ஜோக்கா பேசுவ, நீ சூப்பரா பிரசங்கம் பண்ணுவ, வா என்று சொல்லி அழைக்கிற காரியமாக இருக்கிறது. 2 பேரும் ஒரே போதனையில காணப்பட்டாங்கன்னா சரி, ஒரே விசுவாசத்துக்குள்ள காணப்பட்டாங்கன்னா சரி. இல்லை என்று சொன்னார் இது வந்து பார்த்தீங்கன்னா சபையை நிர்மூலமாக்குகிற, சீரழிக்கிற, அந்த ஆடுகளை சீரழிக்கிறதான காரியமாக அமைந்துவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை ஆல்ரெடி மந்தைக்குள்ள வைத்திருக்கிறார். வருகிற நாட்களில் நீங்கள் மெய்ப்பர்களாய் மாறுவீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கர்த்தாவே மந்தையாய் அழைத்து சிறு மந்தையை பயப்படாதே என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்துகிற தேவன். ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்கு தாவை தொடர்ந்து பலப்பட கிருபை செய்யுங்க. வருகிற நாட்களில் மெய்ப்பராய் கர்த்தர் ஆண்டவரே, இவர்கள் யாராவது அழைப்பீர்கள் என்று சொன்னால் இவைகளெல்லாம் புரிந்தவர்களாக நடந்து கொள்ள, உமக்கு உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள, தங்களை மேய்க்கிறவர்களாய் அல்ல
ஆண்டவரே ஸ்தோத்திரம், மந்தையை மேய்க்கிறவர்களாய் மாற கிருபை செய்வீராக. உமக்கு முன்பாய் கடைசி நாளில் நிற்கும் பொழுது வெட்கப்பட்டவர்களாய் அல்ல ஆண்டவரே, தைரியமாய் சந்தோஷத்தோடு களி கூறுதலோடு ஆண்டவரை காணப்படவும், கர்த்தருடைய வாயிலிருந்த நற்சாட்சிகளை பெறுகிறவர்களாய் காணப்படவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.